உங்க அப்பா அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்வேன்னா இப்படி சந்தோஷமா நீங்களாம் உட்காந்துருப்பீங்களா? இந்திய கலாச்சாரமே குடும்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கலாச்சாரம். ஒரு வீடு, வீடுகள் சேர்ந்து வீதி, வீதி சேர்ந்து ஊர், ஊர் சேர்ந்து நாடு. இப்படிதான் இந்திய கலாச்சாரம். அந்நிய கலாச்சாரத்தை இங்க கொண்டு வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களை சிதைத்து, நம் முப்பாட்டனார்கள் சொல்லி கொடுத்த ஒழுக்க வாழ்வில் இருந்து சிதைந்து எல்லாத்துலயும் இவன் மாட்டிக்கொள்றது சரியா தப்பா? பேண்ட் போடுறது சரி, அதால இதுவும் சரின்னு நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. அந்த கலாச்சாரம், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு. சூடான ஊருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, குளிரான ஊருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. நீங்க இங்கிலாந்துல போயிட்டு ஒரு செல்சியஸ் கம்மியான இடத்துல போயிட்டு ஒரு புடவை கட்டிட்டு நிற்கவே முடியாது. குளிர்ல செத்தே போயிடுவீங்க இல்லையா? அந்த ஊருக்காக கண்டுபிடிக்கப்பட்ட சில உடைகள் தான் அங்கே போட முடியும். புரியுதா? அந்த ஊர்ல ஜனத்தொகையே இல்லை, அது வேற மாதிரி போகும். ஆனா நம்ம ஊர் வந்து டிராபிக்ஸ்ல இருக்கு, மிக அழகான அத்தனை வளங்களும் செறிந்த நாடு, இயற்கையை அள்ளி கொடுத்த நாடு தான் இந்தியா. இந்த இந்திய நாட்டில் காலம் காலம் காலமா வாழ்ந்த மூதாதையர்கள், முக்கியமாக தமிழினம் சொல்லி கொடுத்த ஒருவனுக்கு ஒருத்தின்ற பண்பாட்டுக்குள்ளர நிறைய இருக்கு. 1 மணி நேரம் பத்தாது சொல்ல.